அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி மகன் உயிரிழந்த நிலையில் அந்த மகனுக்காக பார்வையை இழந்த தாய் காத்திருக்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கண்ணன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி ஜம்பை கிராமத்தில் உள்ள பழனியாண்டவர் கோவில் வீதியில் இபி ஆபீஸ் எதிரில் வசிப்பவர் கந்தசாமி சாந்தி தம்பதியின் மகன் மோகன், வயது 21. இவர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கு விஜயின் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்த நிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து மோகனுக்கு கோவை மண்டலம் ஈரோடு கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று ஜம்பை கிராமத்திலிருந்து தனது நண்பர்கள் 5 பேருடன் விஜய் கரூரில் உள்ள பொதுக்கூட்டத்தில் பேசி வருவதை கண்டுகாண சென்றுள்ளார். அப்பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி மோகன் இறந்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து கூட சென்ற நண்பர்கள் மோகனை காணவில்லை என பல்வேறு இடங்களில் தேடி திரிந்த நிலையில் இன்று அதிகாலை மோகன் இறந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரின் உடல் பவானிக்கு கொண்டு வர அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கண் பார்வை இழந்த தனது சாந்தி தனது மகன் வீட்டிலிருந்து சென்றவர் உயிருடன் வீட்டிற்கு வருவார் என தனது வீட்டின் வாசப்படியில் அமர்ந்து கொண்டு காத்திருக்கும் காட்சி அவர்கள் உறவினர்கள் மட்டுமின்றி அனைவரையும் கண்கலங்க செய்து வருகிறது.